அனைவருக்கும் குரோடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வா தனித்துவமான ஒரு விஷயம் தணிக்கை இன் சான்றாய் நிகழ்த்தக்கூடியது எதுங்க? ஒவ்வொருவருக்குள்ளும் தலை வாழை இலையாய் ஒரு விருந்து படைக்கப்பட்டிருக்குங்க. அப்பேற்பட்ட விருந்தின் மகத்துவத்தை யாரெல்லாம் தன்னுள் நின்று பார்க்கின்றார்களோ அவர்களுக்கே தனக்குள் அடியாய் பெறுவது எது, அடியார்க்கும் அடியாராய் திகழ்வது எதுங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருவரும் இங்க கணிக்க ஆரம்பிக்கலாங்க. ஒரு தலை வாழை இலை தனக்கான தனஞ்சயனான ஒரு வரலாறை படைக்கவே அது ஆசைப்படுதுங்க. யாரெல்லாம் பின்தொடர்ந்து தனக்கான தேகத்தை திறந்து காண்பிக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தனக்கான ஆத்ம பரிசுத்தத்தின் மெய்த்துவத்தை உணரணுன்று தான் ஒரு தலை வாழை இலைக்குள் மாபெரும் ரகசியத்தை இங்க மறைச்சு வச்சு காமிச்சாங்க. அனைத்திற்கும் அவனே ஆதியும் அந்தமுமாய் நிகழ்கின்றாங்கிற விஷயத்தை யாரெல்லாம் வாளை அடியாய் பின்தொடர்ந்து தனக்கான அடியின் மகத்துவத்தை யாரெல்லாம் இங்கே பின்தொடர்ந்துட்டு வராங்களோ அவங்களுக்கே தனக்கான நியதியை முழுமையாக இங்கே உணரணுன்ட்டு தான் உலகியல் தத்துவங்கள் எல்லாமே இங்கே மறைக்கப்பட்டதுங்க. தன்னின்று ஒருவன் தன்னை ஆண்டால் போதும், உன்னின்று ஒருவன் இந்த உலகை ஆள்வாங்கிற மகத்துவத்தை கூட இந்த தலை வாழை இலைக்குள்ள மறைச்சி வச்சு தான் அந்த உலகத்துக்கே காமிச்சாங்க. யாரெல்லாம் பின்தொடர்ந்து தனதின் குருவின் அடித்தொற்று வருகின்றார்களோ அவர்களே இங்கே வாழையடி வாழையாய் வாழ்வார்கள் என்பதன் மகத்துவத்தை உணர்த்தவே வாழையடி வாழையாய் நீயும் வாழ்வாய், வாழ்ந்திருக்கும் போதெல்லாம் தனது வாழ்வியலை நீ எப்படி பின்தொடர்கின்றாய்ங்கிற விஷயத்த ஒவ்வொருவருமே இங்கே தனக்குள் நின்று நிலைநிறுத்தி பார்த்துட்டீங்கன்னா போதும், வாழ்க்கையின் தத்துவம் எதனுள் நின்று எதற்காக போதிக்க வருதுங்கிற விஷயத்த ஒவ்வொருவருமே தன்னுள் நின்று நிலையாய் நிலைநிறுத்தி பார்க்கலாங்க. அனைவருக்கும் குரோடி சரணங்க.